அன்பர்களே, எப்படி மற்ற சமுதாய மக்கள் வாழ்கிறார்களோ, எப்படி மற்ற சமுதாய மக்கள் அவர்களும் சம்பாதிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், மூத்தா போகிறார்கள், கல்யாணம் முடிக்கிறாங்க, பிள்ளை பார்க்குறாங்க, அவங்களும் மூத்தா போயிடுறாங்க. இப்போ நாமும் என்ன விளங்கிட்டோம்? நாமும் சம்பாதிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், மனைவி திருமணம் செய்ய வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், வீடு வாசல் கட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தால் மூத்தா போய் விட வேண்டும். இதுதான் நம்ம சிந்தனையில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. அன்பர்களே, நாம் மார்க்கத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம், எந்த அந்தஸ்திலே நம்ம வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கு, எப்படி துனியாவில் முன்னேற்றத்தை பார்க்கிறோமோ அது மாதிரி தீனிலே நம்முடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பார்க்குறோமா? பாருங்க, ஒரு தீன்தாரியுடைய அந்தஸ்து இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 5 அந்தஸ்து சொல்றான். முஸ்லீமாக இருப்பார், மூமினாக இருப்பார், முஹ்சினாக இருப்பார், ஹனீஃபாக இருப்பார், ஹலீலாக இருப்பார். 5 செய்தி அல்லாஹ் சொல்றான். அன்பர்களே, இந்த 5 செய்தியில் ஒவ்வொன்றை பற்றியும்